வணக்கம். நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி இன்னைக்கு என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. வருகின்ற 10ஆம் தேதி நமக்கு பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமி. வாசினி பாப்பா தரிசனத்துக்காக எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு முக்கியமான பயணம் இருக்கிறதுனால நான் சுக்கிரவாரமா இருக்கக்கூடிய இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையா நான் வாசினி பாப்பாவுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை அதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த காணொலியை நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆன்மீகால யூடியூப் சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆன்மீகால யூடியூப் சேனலோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். இன்னைக்கான ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அமேசான் டெலிவரி இந்த டைம் தான் அப்படின்னு இல்லாமல் நேத்திக்கு நள்ளிரவு வந்தது. மாலை கட்டுறதுக்காக ரிப்பன் மாதிரி கோல்டன் கலரில் வாங்கியிருந்தேன். அது வந்திருந்தது. காலையில் 3 பாரிஜாதம் பூத்திருந்தது. ரொம்ப சின்ன சைஸாக போயிடுச்சு. டாக்டரை ட்ரீட் பண்ணிட்டு பார்க்கணும் அந்த செடிக்கெல்லாம். காலங்காத்தால் கோயம்பேடு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வர்ற வழியில் முருகன் இட்லி கடைக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். 2 இட்லி, ஒரு தோசை, சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி. ரொம்ப நாளாக பூஜை ரூமில் பேக்ட்ராப் ஏதாவது ரெடி பண்ணணும், அந்த ஜன்னலை மறைக்கணும், ஜன்னல்னால் ஃபோட்டோஸ்லாம் நல்லா வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. அதனால் இந்த வெல்வெட்டு துணியை ரெடி பண்ணியிருந்தது வந்திருந்தது இல்லையா நேத்திக்கு, அதை பேக்ட்ராப் ரெடி பண்ணேன். அது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு லுக் வந்தது. வாழை நாரில் மாலை கட்டுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சுமாராக வந்திருக்கு. நடுவில் கொரியர் வந்தது. என்னுடைய பெரிய மகள் காயத்ரி திருநெல்வேலியிலேருந்து ஒரு பார்சல் அனுப்பியிருந்தா. அது அழகான புடவை. எனக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு. நான் பெங்களூர் பயணம் போக போகிறேன் அம்மாவை பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு அவள் அனுப்பியிருந்தா. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தீபிகா, அவங்க அம்மா வந்திருந்தாங்க. வாசினிக்காக அவங்களே எழுதி பாடுறத கேளுங்க. மங்களம் மீனாட்சி மதுரை நிவாசினி, மங்களம் மீனாட்சி சொக்கேசன் அர்த்தாங்கி, மங்களம் மீனாட்சி கதம்பவன வாசினி, மங்களம் மீனாட்சி ராஜ மாதங்கி, ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். உள்ளத்தில் அமைதியும் ஆற்றலும் பெருகிட உன்னருள் என்றும் எமக்கிங்கு வேண்டும். உன் பக்தர்கள் சங்கம் எனக்கு எப்போதும் வேண்டும். உன் பாதம் மலர்களை மறவாமை வேண்டும். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். முழுமையான பாடலை தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணுறேன். பூ கட்டுறதுலேயே நிறைய நேரம் போனதுனால சிம்பிளாக ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரொம்ப ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. 2 நாளில் பெங்களூர் பயணங்கிறதுனால எல்லா பூவையுமே மாலை கட்டிட்டேன். நாளைக்கு நந்தினிஸ் டிஜிட்டல் டைரியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.